வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் லான்ச்சஸ் NATS Portal 2.0 and distributes 100 crore rupees stipends to the apprentice through direct beneficiary mode. ஸோ நம்மளோட யூனியன் மினிஸ்டர் அதாவது எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கிற தர்மேந்திர பிரதான் பார்த்தீங்கன்னா இப்போ NATS போர்ட்டல் ஸோ வந்துட்டு அப்ரெண்டிஸ்க்கான ஒரு NATS போர்ட்டல். ஸோ NATS போர்ட்டல் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்ரெண்டிஸ் நம்ம அப்ரெண்டிஸ்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கம்பெனில ஒரு ஆன் த ஜாப் ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ அந்த ஒரு கோர்ஸை பத்தின ஒரு அவேர்னஸ் வேணும். அதுக்காண்டி ஒரு ஒன் இயர் கோர்ஸ் மாதிரி வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த அப்ரெண்டிஸ். ஸோ இது எதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது உங்களுக்கு. ஸோ இந்த போர்ட்டலோட 2.0 வருஷம் வந்து இப்போ லான்ச் பண்ணாத விதமாகவும் உண்டு. அதுக்கப்புறமேட்டு அப்ரெண்டிஸ்க்கான ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டை வந்துட்டு 100 கோடி ரூபாய் வரைக்கும் டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்ஃபர் மூலமா வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்காங்க. So இவர் வந்துட்டு டோட்டலா அந்த NATS Portal 2.0 and other distributed 100 crores in rupees வந்து டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்ஃபர் மூலமா நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் தர்மேந்திர பிரதான் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் இவரோட கான்ஸ்டிட்யூன்சி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தியோகர் ஒரிசால வந்து இவரோட கான்ஸ்டிட்யூன்சி இருக்கு உங்களுக்கு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா 4th anniversary ஆஃப் த NEP 2020 செலிப்ரேட்ஸ் அட் த ஆக்ஷலியா பாரதிய சிக்ஷா சங்கமம். ஸோ நம்ம ரீசெண்டா நியூஸ்ல பார்த்திருப்போம் சிக்ஷா சங்கமம்ன்ற ஒரு கேம்பெயின் வந்து நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த சிக்ஷா சங்கமம்ன்றது எதுக்காண்டி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஸோ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசினா ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு ஒரே எஜுகேஷன் சிஸ்டமுக்குள்ள இருக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் கொண்டு வரப்பட்டதான் இந்த ஒரு பாலிசி உங்களுக்கு. ஸோ அந்த திட்டத்தை வந்துட்டு அந்த ஒரு பாலிசியை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு எடுத்து சொல்லணும். ஸோ அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். அதுக்காண்டி தான் இந்த ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேம்பெயின் நடக்கும் போது உங்களுக்கு அந்த NEP வந்து லான்ச் ஆகி மொத்தம் 4 இயர் கம்ப்ளீட் ஆனால இதோட 4th anniversary வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஸோ அது மட்டுமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் வந்துட்டு NEP சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ் அண்ட் இதை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது யாருன்னா பாத்தீங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் இந்த ஒரு கேம்பெயின்றது ரன் பண்ணிருக்காங்க. இதுல கீ அட்டெண்டிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஜெயந்தி சௌத்ரி அண்ட் சுகுதா மஜ்மூதார் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன புக்ன்றது ரிலீஸ் ஆயிருக்குன்னா கௌதல்யா அர்த்த சாஸ்திரான்றது உங்களுக்கு வந்துட்டு டைம்லெஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த மாடர்ன் கவர்னன்ஸ் பை த வினக்கியா ரஜித் பாட்ன்ற இவர் எழுதின புக் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து மர்மா காந்தின்ற ஒரு புக் வந்துட்டு டீகோடிங் த ஹியூமன் பாடியை பத்தி டீகோட் பண்ற புக் வந்துட்டு குருக்கள் டாக்டர் எஸ் மகேஷ் வந்து எழுதின புக் இந்த ஈவெண்ட் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் தேர்ட் புக்கா பார்த்தீங்கன்னா சோதா விஜயான்ற ஒரு புக் வந்துட்டு ரிசர்ச் அண்ட் ஆர்டிகல்ஸ் அந்த சவுத் அண்ட் டைனாசிட்டியை பத்தின இருக்கிற புக்ஸ் வந்துட்டு மெயினா வந்து விஜயநகரம் கர்நாடகா டிவிஷன் வந்துட்டு இந்த புக் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது யார் எழுதினது பார்த்தீங்கன்னா டாக்டர் மனோரமா தான் வந்துட்டு உங்களுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2021 பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு லான்ச் இயர். ஸோ வந்துட்டு இது இந்த லான்ச் பண்ணி இது இத்தனை வருஷமா வந்து மேஜர் இனிஷியேட்டிவ்ன்றது என்னென்ன எடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் டிவி சேனல்ஸ் ஃபார் லேர்னிங் இந்தியன் லாங்குவேஜை பத்தி படிக்கிறதுக்கான டெடிகேட் டிவி சேனல்ஸ் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் பிரைமர்லி இயர்லி கான்டென்ட்ஸ் வந்து 25 லாங்குவேஜஸ் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் 10 பேக்லெஸ் டேஸ் கைட்லைன்ஸ் ஃபார் த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லேர்னிங். ஸோ ஸ்கூல்ல வந்துட்டு 10 நாள் வந்துட்டு மாசத்துல 10 நாள் வந்துட்டு பேக்லெஸ் வந்துட்டு பேக்கே எடுத்துட்டு போகாம ஸோ எந்த புக் எடுத்துட்டு போகாம உங்களுக்கு அதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லேர்னிங் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. அண்ட் கெரியர் கைடன்ஸ் இது கொடுத்துருக்காங்க 5000 ஜாபுக்கான. அண்ட் நேஷனல் மிஷன் ஃபார் மென்டாரிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் இனோவேஷன் மராத்தான் பை உங்களுக்கு நிதி ஆயோக் அண்ட் எய்ம் அண்ட் AICTE படி உங்களுக்கு ஸ்கூல் இனோவேஷன் மராத்தான் வந்து ரன் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக வந்துட்டு உங்களுக்கு NEP வந்துட்டு 2020 படி உங்களுக்கு மேஜர் இனிஷியேட்டிவ் எடுத்த விஷயங்கள் உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இனாகிரேட்ஸ் 1 day EE அண்ட் 1 சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா எந்த ஸ்கீமுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன்றது உங்களுக்கு CSIR நம்மளோட சயின்டிபிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது CSIR படி உங்களுக்கு சயின்டிபிக் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஸோ வந்துட்டு வேர்ல்டு வைடா எல்லாத்துக்கும் ஆக்சசிபிளா ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டேட்டா வந்து எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கணும்னு காட்டி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்கீமோட பேசிஸ்ல தான் இந்த ஒரு ஸ்கீம்ன்றது இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ன்றது நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 day 1 சப்ஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு இவங்க வந்து இதை எந்த இடத்துல லான்ச் பண்ணிருந்தாங்கன்னா நம்ம டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மும்பைல தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு அட்டாமிக் எனர்ஜி கீழே எங்க சப் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பேப்பர் ஒரு ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் ஆகுதுன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அந்த பேப்பர்ன்றது காமனா இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து மெயினா கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா மேக்கிங் நாலேஜ் டு ஆக்சசிபிள் டு த மெனி பீப்புள்ஸ். ஸோ வந்துட்டு இவங்க ப்ரொவைட் பண்ற ரிசர்ச் பேப்பர் வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கணும்காண்டி தான் இந்த ஒரு திட்டத்தின் கீழே வந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜின்றது ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் KN வையாஸ் அண்ட் ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 3rd August 1954 ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. ஃபவுண்டட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோமி ஜே பாபா தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா BIS அண்ட் JBU பட் சைன் டு டெவலப் ஸ்டாண்டர்டைஸ் அக்ரிகல்ச்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ நம்மளோட பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டும் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு கோவிந்த் பண்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து MOU சென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எதுக்காண்டி இந்த MOU பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ் அக்ரிகல்ச்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துட்டு இவங்க வந்து ப்ரொவைட் இந்த ஃபார்ம் வந்து கொண்டு வரதுக்காண்டி தான் அவங்க வந்து BIS கூட வந்துட்டு இப்போ வந்து MOU சென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்துட்டு என்ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ் அண்ட் பெனிஃபிஷியர் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார்காஸ்டிங் அக்ரிகல்ச்சர் இனோவேஷன் வந்துட்டு மேக் பண்றது தான் இந்த ஒரு ஃபார்ம் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ BISோட ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா இது ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி. ஸோ நம்ம மெயினான நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் தான் இருக்கணுன்றத நிர்ணயம் பண்றது பார்த்தீங்கன்னா BIS தான் உங்களுக்கு. இது ஒரு ஸ்டேஷனரி ஆர்கனைசேஷனா உருவாக்கப்பட்டது நம்ம இந்தியன் கவர்மெண்டால. எப்போன்னு பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 1986 படி தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கி இருக்காங்க. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு நியூ டெல்லியில இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா எக்கனாமி நியூஸ். NCR projects India's GDP growth at 7 to 7.5% for the financial year 25. For the financial year 25 பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச் எக்கனாமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா நம்மளோட GDP growth எவ்வளோ இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 7%, 7.5% வந்து ஃபினான்சியல் இயர் 24-25 வந்துட்டு போகுன்றது இவங்களோட கணிப்பா இருக்கு உங்களுக்கு. ஸோ நம்மளோட நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக்கல் ரிசர்ச்சோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் வந்துட்டு பூனம் குப்தா அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1956 உங்களுக்கு இந்த ஒரு இது ஆர்கனைசேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ். செபி லான்ச்சஸ் சேவா சாட்பாட் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ். ஸோ நம்மளோட செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஒரு குவாரி கேட்கணும். ஸோ வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்டை பத்தின ஒரு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஸோ ஒரு கஸ்டமர் கிளைண்ட்னால ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா அவங்க டேரக்டா ஃபோன் அடிச்சு ஸோ அந்த கான்டாக்ட் கனெக்ட் பண்ணி வந்துட்டு இது நிறைய நாள் ஆகுன்றது உங்களுக்கு. ஸோ அதை வந்துட்டு அதை வந்து குறைக்கிற விதமாக தான் ஒரு சாட்பாட்ன்றது இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சாட்பாட்டோட நேம் பார்த்தீங்கன்னா சேவா சாட்பாட்ன்றது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்டாக செயல்படுற ஒரு சாட்பாட். ஸோ இது மூலமா நீங்க வந்துட்டு உங்களுக்கான குவாரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆர் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னா நீங்க வந்துட்டு கொஸ்டின்றது கேட்டுக்கலாம். ஸோ இது மெயினாவே வந்துட்டு ஸ்கோர்ஸ் 2.0 திட்டத்தின் கீழே தான் இவங்க வந்து இந்த அதாவது செபியோட அட்வான்ஸ்டு ஸோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம் தான் வந்து ஸ்கோர்ஸ் 2.0. ஸோ இதுக்கு கீழே தான் உங்களுக்கு வந்து சாட்பாட்ன்றதை இவங்க வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ செபியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா 1988 இருந்து இந்த ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஸ்டேஷனரி பாடியா தான் வந்து செயல்படுது. ஸோ இவங்களோட மெயின் ரோல்ன்றது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டிங் கமோடிட்டிஸ் மார்க்கெட்டை வந்துட்டு இவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த எல்லாமே கண்ட்ரோல் பண்றது இவங்களா தான் இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஒருத்தர் இன்வெஸ்டர் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றாருன்னா அவருக்கான ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்றதும் செபியா தான் இருப்பாங்க. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு மும்பையில் இருக்குது. கரண்ட் சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுபாய் பூரி போச்சு உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா RBI 5th சோர்க் ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ். ஸோ RBI என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 entities வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட டெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த தீம் நியூட்ரல் 5th குவாலிட்டி ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ் திட்டத்தின் கீழே கொஞ்சம் 5 entities செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 5 entities என்னன்னு பார்த்தீங்கன்னா Connecting Dot Consultancy, EFIC Technology, Finac Technology, Indian Bank Digital Infrastructure Company, Sainji Technology. So இந்த 5 கம்பெனியை தான் இவங்க வந்துட்டு இப்போ வந்து மேஜர் என்டிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட மெயின் ஸ்கீமுக்கு உங்களுக்கு. ஸோ ரிசர்வ் பேங்கோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னர் வந்து சக்திகாந்த் தாஸ் இவர் வந்து 25வது கவர்னர் ஆஃப் RBI. ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா April 1, 1935 உங்களுக்கு இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் குரூப் கெட்ஸ் RBI note to enter the asset reconstruction company in the financial year 25. So financial 25க்கான வந்து asset reconstruction கம்பெனியா இப்போ வந்து சென்னை பேஸ்டான ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கம்பெனி வந்துட்டு இப்போ வந்து RBI வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2024 2025க்கான asset reconstruction கம்பெனிக்கான நோடுன்றது இப்போ RBI வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்ரீராம் கேபிட்டலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபார்மலி நோன் ஸ்ரீராம் ஃபினான்ஷியல் வெஞ்சர் சென்னை பிரைவேட் லிமிடெட் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னை தமிழ்நாட்டில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1974 இந்த ஒரு ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். வெனிசுலா நிக்கோலஸ் மேதோரியா பிகம்ஸ் த பிரசிடென்ட் ஃபார் த 3rd டைம். ஸோ வெனிசுலா கண்ட்ரியோட பிரசிடென்ட்டா வந்துட்டு இப்போ ஆல்ரெடி வந்து நிக்கோலஸ் மேட்ரோ வந்து திரும்பி வின் ஆகி 3வது தடவை வந்துட்டு இவர் வந்து பிரசிடென்ட் பதவியை வந்து எடுக்கிறாரு.
ஸோ அந்த கண்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் வந்து கேர்காசஸ் அண்ட் பிரசிடென்ட் வந்து நிக்கோலாசா மோடுரோ அண்ட் வந்து கரன்சி பார்த்தீங்கன்னா வெனின்சுலா போல்வெரிக்கா தான் வந்துட்டு அந்த கண்ட்ரியோட கரன்சியாக இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அவார்ட் நியூஸ் இந்தியன் டிசிக்னேஷன்ஸ் ஆன் த டைம்ஸ் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் பிளேஸ் ஆஃப் 2024. ஸோ டைம்ஸ் பத்திரிகையோட கிரேட்டஸ்ட் பிளேஸ் ஆஃப் 2024 இடத்துல வந்துட்டு நம்ம இந்தியன் ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு இந்தியன் கண்ட்ரிலேருந்து 3 பிளேஸ்ன்றது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன பிளேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மியூசியம் ஆஃப் சொல்யூஷன் வந்து மும்பையில் இருக்கிற இந்த ஒரு சில்ட்ரன்ஸ் யூனிக்கான மியூசியம். ஸோ வந்துட்டு சில்ட்ரன்ஸ் தீம் பேசிஸ்ல இருக்கிற இந்த ஒரு மியூசியம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மியூசியம்ல உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் தேவையான நாலேஜ் அண்ட் ஸ்டெம் லேப்ஸ் எல்லாமே இந்த மியூசியம்ல இருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனோம் சாக்லேட் என்ற ஹைதராபாத்ல இயங்குற இந்த சாக்லேட் ஒரு ஷாப்பை தான் வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது எங்க இருக்குன்னா பஞ்சீரா ஹில்ஸ் ஆஃப் ஹைதராபாத்ல தான் இந்த ஒரு சாக்லேட் ஷாப்ன்றது இருக்குது. இது வந்து 2வது பிளேஸா வந்துட்டு டைம் மேகசின் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா NAR ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ நார் ஏர் ஃபைனல் ரெஸ்டாரண்ட். ஸோ ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற இந்த ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டை வந்துட்டு 3வது பிளேஸா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. So நமக்கான நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ரிசீவ்ஸ் த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃபார் த கண்ட்ரிபியூஷன் டு த டயபெட்டாலஜி. ஸோ நம்மளோட இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா இருக்கிற ஜிதேந்திர சிங் வந்துட்டு இப்போ அவருக்கு வந்து அவார்டுன்றது தரப்பட்டிருக்குது. ஸோ என்ன அவார்ட்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மீட் அப்போ சென்னையில் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காண்டி இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவரோட ஒரு கான்ட்ரிபியூஷன். ஸோ டயபெட்டிஸ்க்கான அவர் வந்து ஒரு நிறைய கான்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கான அவர் பாராட்டுற விதமாக தான் இந்த ஒரு அவார்டு வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த டாக்டர் ஜிதேந்திர சிங் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு டயபெட்டாலஜிஸ்ட். ஸோ டயபெட்டிஸை பற்றி படிக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பர்சன் உங்களுக்கு. ஸோ இவர் வந்து டயபெட்டிஸை பற்றி நிறைய ரிசர்ச் அண்ட் பேப்பர்ஸ் வந்து ஜேர்னல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது போக உங்களுக்கு பொலிட்டிஷியனாகவும் வந்துட்டு இருக்காரு உங்களுக்கு. ஸோ இவரோட நோட்டபிள் புக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மேட் ஈஸின்ற ஒரு புக் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபேமஸான டயபெட்டிஸ் பற்றின ஒரு புக் வந்துட்டு இவர் தான் வந்து எழுதியிருந்தாரு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா DMRC wins Global Water Tech Award 2024 for the Environmental Conversions Initiatives. ஸோ வந்துட்டு குளோபல் வாட்டர் டெக் அவார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் வந்துட்டு இப்போ வந்து வின் பண்ணியிருக்காங்க. எதுக்காண்டியும் பார்த்தீங்கன்னா வாட்டர் அந்த டெல்லி மெட்ரோ கார்பரேஷன் வந்துட்டு அவங்களோட ஸ்டேஷன்ஸ் அந்த அவங்களோட பர்மிஷன்ஸை வந்துட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணதுக்காண்டி தான் இந்த ஒரு அவார்டு வந்து தரப்பட்டிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த குளோபல் வாட்டர் டெக் அவார்டுன்றது மெயினாகவே வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு வாட்டர் அண்ட் வாட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு கன்சர்வேஷன், ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதை சேவ் பண்ணுறது, அந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மெயினாக இந்த அவார்டு வந்து தராங்க அவங்களுக்கு. ஸோ இந்த குளோபல் எனர்ஜி என்விரான்மெண்டல் ஃபவுண்டேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருந்து இன்கார்பரேட் வந்து 2022 வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. ஸோ டெல்லி ரயில் மெட்ரோ கார்பரேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேர்மன் வந்து அனுராக் ஜெயின் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருந்து எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1995 இந்த ஒரு மெட்ரோ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இந்தியன் டீம் 1 gold, 2 silver and a bronze in the 56th International Chemistry Olympiad. So chemistry related ஒலிம்பியாட்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 1 gold, 2 silver and வந்து 1 bronze மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் தான் உங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் நடந்துச்சு. இதுல வந்துட்டு நம்மளோட திவேஷ் பாக்யான்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இவர் தான் வந்துட்டு கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காரு. ஒயில் ஆவடேஷ் பன்சால் ஹைதராபாத்தை சேர்ந்த ஹர்ஷ்னியா போஸ்னா வந்து சில்வர்ன்றது வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் காய்ஷப் கன்வால் வந்துட்டு பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா மனு பக்கர் அண்ட் சர்புஜித் சிங் வின் த ஹிஸ்டாரிக்கல் பிரான்ஸ் இன் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மிக்சட் டீம் ஈவெண்ட் இன் பாரிஸ் ஒலிம்பிக் 2024. ஸோ இப்போ ரீசெண்டாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாரிஸ் ஒலிம்பிக் டோர்னமெண்ட் வந்து நடந்து வருது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் முறையாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கேமோட ஆரம்பிச்சு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெடலாக வந்துட்டு நம்மளோட மனு பக்கர் தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனு பக்கர் அண்ட் சர்புஜித் சிங் இவங்க 2 பேருமே 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மிக்சட் ஈவெண்ட்ல வந்து பிரான்ஸ்ன்றது வின் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா மென்ஸ் கிரிக்கெட் ஏசியா கப் இந்தியா டு ஹோஸ்ட் 2025 அண்ட் பங்களாதேஷ் 2027 எடிஷன். ஸோ ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் நடத்தக்கூடிய T20 கேம்ஸ் வந்துட்டு T20 ஃபார்மேட் கேமுக்கான 2025 எடிஷன் வந்துட்டு நம்ம இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் அது 2027 எடிஷனுக்கான 1 டே மேட்சை வந்துட்டு பங்களாதேஷ் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபென்ட் டீம்ஸ் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியா கண்ட்ரியில் இருக்கிற டீம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு கேம் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஜெய்ஷா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொலம்போ ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 19 செப்டம்பர் 1983 தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க நியூ டெல்லியில். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர் நியூஸ் பிரேக்கிங் ராக்ஸ் அண்ட் பேரியர்ஸ் த அட்வான்டேஜஸ் லைஃப் ஆஃப் த சுதீப் சென்குப்தா.
ஸோ சுதீப் செந்திகுப்தா வந்து ஃபேமஸ் ஒரு மவுண்டன். ஸோ வந்து மவுண்டன் கிளைம் பண்றதுல ஒரு ஃபேமஸான பர்சன். நம்ம இந்தியாவை சேர்ந்த இவர் வந்துட்டு நிறைய மவுண்டன்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அச்சீவ்மெண்ட்டை எடுத்து கண்ற விதமாக தான் ஒரு புக்குன்றதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் ராக்ஸ் அண்ட் பேரியர்ஸ்ன்ற புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு 1983 இந்த செங்குப்தா வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு செட் டு ஃபுட் வந்து அண்டார்டிகாவில் இருக்கிற இந்திய தேர்ட் எக்ஸ்போர்ட் வந்து அண்டார்டிகாவை ஏறி சாதனை பண்ணதுல நம்ம ஃபர்ஸ்ட் உமன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1983 அண்ட் இவங்க வந்துட்டு நிறைய மைல்ஸ்டோன்றதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்சின் நார்க்வே, இவங்க வந்துட்டு மென்டர் ஆஃப் த டென்சின் நார்க்வேக்கு வந்துட்டு இவர் தான் மென்டராக இருந்தார். அண்ட் அதர் பீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பீக்கும் வந்துட்டு இவர் வந்து ஏறி இருக்காரு. ஸோ இவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதின புக்கு தான் வந்து பிரேக்கிங் ராக்ஸ் அண்ட் பேரியர்ஸ் தான் உங்களுக்கு இந்த புக்கு. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.